வணக்கம். இது அதிர்வு நிகழ்ச்சி, அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் நாங்கள் மலையக மக்கள் தொடர்பில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக 1700ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தோட்டங்களில் வேலை புரிவதற்காக வரவழைக்கப்பட்ட மக்கள் தான் இந்த தோட்ட தொழிலாளர்கள். ஆரம்பத்தில் கோப்பி தொழில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட பின்னர் தேயிலை தொழில்தான் அவர்களுடைய அடிப்படை மூலாதாரமாக மாறியிருக்கிறது. தங்களுடைய லயன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், அடிப்படை சுகாதார வசதிகள் மேம்பட வேண்டும், ஏனைய சமூகங்களுக்கு நிகராக தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அவா மலையக மக்களுக்கு இருந்தாலும் கூட நீண்ட காலமாகவே இந்த மக்களுடைய இந்த அவாக்கள் அவ்வாறு இருந்து வருகின்றன. அவற்றை பூர்த்தி செய்கின்ற நிலைமையில் பல்வேறு அரசியல் தலைமைகள் பல தலைவர்கள் உருவாகி இருந்தாலும் கூட இன்னமும் ஒரு பூர்த்தியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுதோ ஒரு நல்லாட்சி நிலவுகின்ற இந்த காலப்பகுதியில் இது தொடர்பில் நாங்கள் மலையக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான கே. வேலாயுதம் அவர்கள். இவரை பற்றி சொல்வதானால் 2002ஆம் ஆண்டு முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர். அதற்கு பிறகு ஹரின் பெர்னாண்டோவின் வெற்றிடத்திற்காக சிறிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் கடந்த தேர்தலில் பின்தங்கியிருந்தார். மீண்டும் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு ராஜாங்க அமைச்சராக செயற்படுகின்றார். பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கே. வேலாயுதம் அவர்களை நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் இஃபான் முகமது அவர்களே. இந்த நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் உங்களை அழைத்ததற்கு காரணம், குறிப்பாக இப்பொழுது மலையக மக்கள் தொடர்பில் அதிகளவான விடயங்கள் பேசப்படுகின்றன. மலையக மக்கள் என்றாலே கூலி தொழிலாளிகள் என்ற ஒரு அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது. இது மிக நீண்ட காலமாகவே அந்த மக்களுக்குரிய ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, முதலாளிமார் சம்மேளனமாக இருந்தாலும் சரி, ஏனைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, சகலரும் இந்த கூலி தொழிலாளிகளாகவே அவர்களை அடையாளம் கண்டு இதுவரையும் அவர்களை விழிக்கின்ற விடயத்தில் கூட அவ்வாறு தான் பல இடங்களில் நடந்து கொள்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு தனியார் துறை ஊழியர்கள் அல்லது அவர்களுக்கென்று வேறு அந்தஸ்து இருக்கிறது என்ற ஒரு அடையாளம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன் மலையக மக்கள், இலங்கையின் தேசிய பொருளாதாரத்துக்கு மாபெரும் பங்களிப்பை வழங்குகின்ற இந்த மக்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக அல்லது இன்னமும் ஒரு கூலி தொழிலாளிகளாகவே அடையாளம் காணப்படுகிறார்கள்? அவர்களுக்கென்று ஒரு மாதாந்த சம்பள ஒரு பொறிமுறை என்று ஒன்று இல்லை. இவ்வாறு ஒரு நிலைமை ஏன் மலையக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? அதாவது நீண்ட 200 ஆண்டு காலத்திற்கு முன்னரான வரலாற்றை கொண்ட எங்களுடைய மக்கள் ஆரம்ப காலம் முதல் ஒரு கொத்தடிமை நிலையிலான தொழில் முறையிலேயே வளர்க்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இது வேதனைக்குரிய ஒன்றுதான். அதே போன்று அவர்களுடைய இருப்பிடங்கள் கூட ஒரு தொடர் குடிசை முறையில் தோட்டத்திற்குள் அடைபட்டு கிடக்க வேண்டிய ஒரு சூழலிலே தான் உருவாக்கப்பட்டது. இன்று நாங்கள் அவர்களை ஒரு காலத்தில் அவர் கூலி தொழிலாளர்களாக மிகவும் மோசமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று அந்த நிலையிலிருந்து அவர்களை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். நீண்ட கால போராட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தியாகங்களுக்கு மத்தியில் இன்று பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்கள் வெறுமனே கூலி தொழிலாளர்கள் என்று அந்த அடைமொழிக்குள்ளிருந்து நாங்கள் வெளியே அவர்களை கொண்டு வந்து விட்டோம். இன்று ஏனைய தொழிலாளர்களுக்கு சமனானவர்களாக வரக்கூடிய நிலைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய ஏனைய துறை தொழிலாளர்களோடு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது உண்மைதான். அங்கே இருக்கின்ற தங்கி நிற்கின்ற நிலைமை போன்ற இன்னொரு பிரச்சனைகள் அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் அந்த தொழிலாளர்களுக்குரிய உண்மையான கௌரவம், அந்த தொழிலுக்குரிய அந்தஸ்து இன்றும் கிடைக்கவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனைய துறை தொழிலாளர்கள் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களாக, நுட்ப தொழிலாளர்களாக அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம் என்று எந்த வேலைக்கு இணைந்தார்களோ அவர்கள் ஓய்வு பெறுகின்ற காலம் வரையும் ஒரே தன்மையான தொழிலை செய்கின்றவர்களாகவும், அவர்களுடைய தொழில் முதுமைக்கேற்ப அவர்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கௌரவமும் பதவி அந்த சம்பள உயர்வுகளோ அற்று ஒரே விதமான சம்பள நிலையில் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. இது பெரும்பாலான விவசாய நாடுகளில் எல்லாமே, இந்தியாவை எடுத்தாலும் என்ன, இன்னொரு நாடுகள் எடுத்தால் கூட இந்த நிலை காணப்படுவது சகஜமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு நாங்கள் பலமுறை இது சம்பந்தம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் தேயிலை தொழில் என்பது அது ஒரு நுட்ப தொழில். அது ஒரு எல்லோராலும் அந்த அளவு வேகமாக பறிக்க முடியாது. அவர்கள் கையே இயந்திரமாக அதிகமான கொழுது எடுக்கின்ற காலங்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவு இயந்திரத்தை போல் இயங்கக்கூடியது. எனவே அவர்களுக்கு அந்த அவர்களுடைய தொழில் திறமைகளுக்கேற்ப அவர்களுடைய தொழிலே தரம் பிரிக்கப்பட்டு
உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும். எனக்கு இன்றைய எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அன்றைய நிலையில் இருந்த மட்டத்திலிருந்து அவர்களே இன்று ஓரளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, உங்களுடைய அரசாங்கம் அல்லது நீங்கள் இப்பொழுது பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சராக மாறியிருக்கின்றீர்கள். இதற்கு பிறகாவது அந்த நிலைமை மாறுவதற்கு மலையக தலைமைகள் நடவடிக்கை எடுக்குமா? இன்று பெருந்தோட்டத்துறை மக்கள் தங்களை சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக இருந்த எங்களுடைய இந்த மக்கள் இன்று அரசியல் தலைமைகளை மாற்றுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கு கடந்த ஜனாதிபதி தேர்தல் மிக நல்ல உதாரணம். மலையக மக்கள் மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். தங்களுடைய தலைமைகளுக்கு எடுத்து கூறினார்கள். அதனால் பல தொழிற்சங்க தலைவர்கள் கடந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட சிந்திக்க ஆரம்பித்து மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அந்த முறைக்கு மாறினார்கள். அதனால்தான் இன்று அமைச்சர் திகாம்பரம், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லோரும், பாராளுமன்ற உறுப்பினர், இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜதுரை போன்றவர்கள் எல்லோரும் இன்றைய அரசாங்கத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. மக்கள் எதை நினைக்கின்றார்கள், மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்தார்கள். மகாத்மா காந்தி ஒரு காலத்தில் கூறியதைப் போல, அதோ செல்கின்றார்கள் என் மக்கள், அவர்களை நான் பின்தொடர வேண்டும், ஏனெனில் நான் அவர்களுடைய தலைவன். There goes my people. I have to follow them because I am their leader. அந்த கூற்றுக்கொப்ப மக்களுடைய மனநிலை மாற்றத்திற்கேற்ப தலைவர்கள் மாறுகின்ற நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. அவ்வாறு மாறாதவர்கள் கேள்விக்குரியவர்களாகவே இருப்பார்கள். அதே நேரத்தில் ஐயா, இப்பொழுது சாதாரணமாக ஒரு பெருந்தோட்ட துறையில் அல்லது ஒரு தோட்ட தொழிலாளியாக இருக்கின்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற சம்பளம் தொடர்பில் எக்கால பகுதியிலும் பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஒரு நாளாந்த கூலியாக அவர்களுக்கு 620 ரூபாய் கிடைக்கிறது. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்தால் 1340 ரூபாய் கிடைத்துவிடும். அவர்களுடைய பொருளாதார தேக்கநிலை ஓரளவுக்கு தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்கிறது. ஆனாலும் இந்த 620 ரூபாய் உழைக்கின்ற ஒருவர் மாத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் இந்த பெறுகின்ற அந்த தொகையானது ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு போதுமானதா என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. சாதாரணமாக நகர்ப்புறத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக தற்போது இருக்கின்ற இளைஞர்கள் கூட அந்த அளவிலான சம்பளத்தை தான் பெறுகின்றார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பளம் இல்லை என்றாலும் கூட மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உழைப்புக்கான கூலி கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதாவது பெருந்தோட்டத்துறையை பொறுத்தமட்டில் இது ஒரு சிக்கலான பிரச்சனை ஒன்று. அரசு தொழிலைப் போல அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சம்பளத்தை தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் இங்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் பெறுகின்றவர்கள் அரசு துறை சேவையாளர்கள். ஆனால் அங்கு அந்த துறையிலே வேலை செய்கின்ற பொழுது அந்த துறையில் உள்ள உற்பத்தியில் கிடைக்கின்ற லாபத்திலிருந்து அல்லது பெருமானத்திலிருந்து சம்பளமாக வழங்கப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் உலக மார்க்கெட்டு சந்தையில் தேயிலைக்கு எந்த அளவு விலை இருக்கின்றது, ரப்பருக்கு எந்த அளவு விலை இருக்கின்றது என்பதை தீர்மானித்து தான் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் எங்களுடைய சம்பளம் மிக மோசமாக குறைவான நிலையில் இருந்தது. ஆனால் இன்று அது படிப்படியாக மாற்றமடைந்து வந்திருக்கின்றது. ஒன்று, தோட்டத் தொழிலாளர்கள் இன்று கிடைக்கின்ற சம்பளம் போதாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். போதும் என்று கூற முடியாது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாளாந்தம் வாழ்க்கை செலவு அதிகரித்து சென்று மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியிலே எப்பொழுது படுத்து எழும்புகின்ற பொழுது மாவின் விலை கூடும், அரிசியின் விலை கூடும், சீனியின் விலை கூடும். அப்படி வானுயர இதுகள் உயர்ந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் எவ்வளவுதான் கூட்டுப்பேரத்தின் ஊடாக சம்பளத்தை பேசி தீர்மானித்தாலும் கூட அந்த சம்பளத்தை அரசாங்கம் விலைவாசியை உயர்த்தி களவாடுகின்ற தன்மையை காணக்கூடியதாக மக்கள் மீண்டும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பெரும்பாலும் இன்று சராசரியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் 2க்கு மேற்பட்டவர்கள் தொழில் புரிகின்றார்கள். ஆனால் எங்களுடைய அந்த சம்பளம் போதாத அதே நிலை மட்டத்திலும் எங்களுடைய தொழிலாளர்கள் மத்தியில் அந்த கிடைக்கின்ற சம்பளத்தை நிர்வகித்து திட்டமிட்டு செயலாற்றுகின்ற தன்மையும் குறைவாக காணப்படுகின்றது. கால மாற்றத்திற்கேற்ப இன்று மக்களும் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து அதை போன்று அதை திட்டமிட்டு செலவிடப்பட வேண்டிய நிலை ஒன்று. இன்றைய நிலையில் சம்பள உயர்வுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை செல்ல வேண்டியிருக்கின்றது. மார்ச் மாதத்துடன் முடிவடைகின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இந்த சூழல் பேச்சுவார்த்தை செல்வது சரியானதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பிக் கொண்டிருக்கின்றது. தேயிலை விலை மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, ரப்பர் விலை மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த வீழ்ச்சியோடு நாங்கள் சம்பள உயர்வை நோக்கி போகின்ற பொழுது அதை பெற முடியுமா என்ற நிலை இருக்கின்றது. எனவே நாங்கள் அதற்கான பொருத்தமான நேரத்தை, காலத்தை உணர்ந்து அந்த காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதன் ஊடாக
இன்னும் மேலதிகமாக கூட சம்பளத்தை அதிகரிக்க முடியும், அதிகரிக்க வேண்டும், அதிகரித்து ஆக வேண்டும். அதிகரிக்கின்ற பொழுது அதை நிர்வகித்து செலவு செய்கின்ற பக்குவத்தை, திறமைகளை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி அதை விரிவுபடுத்த வேண்டும். சரி, அதே நேரத்தில் ஐயா, பொதுவாக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதிலும் 3 முக்கியமான தொழிற்சங்கங்கள் பங்கு பெற்றுகின்றன. முதலாளிமார் சம்மேளனத்தோடு நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தையினூடாக இது தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதே போன்று பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு, அதற்கு அடுத்தபடியாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், உங்களுடைய சங்கம் ஆகிய 3 தான் இதில் முக்கியமான அங்கத்துவத்தை பெறுகின்றன. இந்த 3 தரப்பும் சேர்ந்து பேரம் பேசி இந்த முதலாளி சம்மேளனத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு கூலியை பெற்றுக் கொடுப்பதனை விட இன்னும் நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன, நிறைய அங்கத்தவர்களை கொண்ட தொழிற்சங்கங்கள் மலையகத்தில் இருக்கின்றன. குறிப்பாக அமைச்சர் பி திகாம்பரமுடைய தொழிற்சங்கம் இருக்கிறது, அதே போன்று மலையக மக்கள் முன்னுடைய தொழிற்சங்கம் இருக்கிறது, ஏனைய இதர தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. ஏன் இவை அனைத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு முதலாளிமார் சம்மேளனத்துக்கு ஒரு நெருக்கடியினை அளித்து இதன் ஊடாக இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு, இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வினை எக்காலப்பகுதியிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறான ஒரு திட்டத்தினை நீங்கள் ஏன் வகுக்காமல் இருக்கின்றீர்கள்? எதிர்வரும் காலங்களில் இந்த நிலைமை தொடருமா, இல்லையேல் அந்த தொழிற்சங்களை இணைத்துக் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பீர்களா? அதாவது, நிர்வாகத்துக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுக்கு நெருக்கடியை கொடுத்துத்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதல்ல. அதாவது, தொழிற்சங்க கூட்டு பேரம் என்பது தொழிலாளர் சக்தியின் ஊடாக பெறப்படுகின்ற ஒன்று. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதே போன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தனிப்பட்ட தொழிற்சங்கங்களாகவும், பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு பல தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பாகவுமே இணைந்துதான் கடந்த பல ஆண்டு காலமாக இந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று இலங்கையிலே பெருந்தோட்டத்துறையில் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக 2600 தொழிற்சங்கம் இருக்கின்றது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையின் மொத்த தொழிலாளர் படை 8.4 மில்லியன் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இதில் பெருந்தோட்டத்துறையில் மாத்திரம் 77 தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. பெருந்தோட்டத்துறையில் மாத்திரம் இந்த 77 தொழிற்சங்கங்களையும் இணைத்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது. இது யதார்த்த ரீதியாக செயல்படுத்த முடியாத ஒன்று. எனவே தான் கூட்டமைப்பினூடாக, அந்த கூட்டமைப்பில் அங்கத்துவ எந்தெந்த ஏனைய தொழிற்சங்கங்கள்லாம் கூட்டமைப்பின் ஊடாக வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் எப்போதுமே ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தது. கூட்டுப்பேரம் பேசுவதற்கு முன்பதாக ஏனைய தொழிற்சங்கங்களை அழைத்து அதனுடைய ஆலோசனையை பெற்று அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் அந்த பேச்சுவார்த்தையில் எப்பொழுதுமே சென்றது. அது நாங்கள் தொடர்ச்சியாக அதை செய்து வந்தோம். ஏனெனில் அவர்களுக்கு, அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அந்த ரீதியில் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. எனவே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற பொழுது தேயிலைக்கு இருக்கின்ற கிராக்கி, தேயிலைக்கு இருக்கின்ற விலையை மையமாக வைத்து தான் எப்பொழுதுமே இதை பெறக்கூடிய நிலையில் இருந்தது. கடந்த காலங்களில் நாங்கள் ஓரளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக அவ்வாறாக இருந்தால், இப்பொழுது தேயிலைக்கான சர்வதேச சந்தையில் கிராக்கி குறைந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதியத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அதாவது, இந்தியாவில் எடுத்தால் அங்கு கிராக்கி குறைந்த பொழுது, விலை குறைந்த பொழுது கிடைத்த சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு குறைத்து கொடுக்கப்பட்டது. அதை அங்குள்ள தொழிற்சங்கங்கள் மற்ற அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டன. இலங்கையில் நாங்கள் அதை செய்ய விடவில்லை. ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டதன் பிறகு அந்த சம்பளத்தை அதை விட குறைந்தாலும் கூட சம்பளத்தை குறைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் இதுவரையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. அதனால் தோட்ட தொழிலாளர்களது சேவைகால பணத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என்று, கூட்ட வேண்டும் என்று, அதிகரிக்க வேண்டும் என்று தோட்ட நிறுவனங்கள் கேட்ட பொழுது கூட நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே அந்த நிலை இங்கில்லை. வெளிநாடுகளில் உலக சந்தையில் அந்த உற்பத்தியின் விலைகள் குறைகின்ற பொழுது சம்பளத்தை குறைத்து வழங்குவதற்கான சூழல்கள் இந்தியா போன்ற நாடுகளிலே இடம்பெற்றிருக்கின்றன, தமிழ்நாட்டிலே நடைபெற்று. ஆனால் இலங்கையில் அந்த விதமான சூழல் ஏற்பட்ட பொழுது அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஒரு முறை சம்பளத்தை தீர்மானித்ததன் பிறகு ஏன்னா அந்த சம்பளம் கூட குறைந்தபட்ச சம்பளமாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது, அதிகபட்ச சம்பளம் இல்லை. ஏனெனில் இந்த குறைந்தபட்ச சம்பளத்தை கொண்டே வாழ்க்கை நடத்த முடியாத நிலையில் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அரசாங்கம் ஒரு விலை கட்டுப்பாடின்றி, ஒரு கட்டுப்பாடற்ற முறையிலே அத்தியாவசிய பொருட்கள் விலைகளை ஏற்றுவது,
இதற்கான காரணமாக இருக்கின்றது. ஆனால் இன்று எங்களுடைய அரசாங்கம் விலைவாசியை குறைத்திருக்கின்றது. இதனூடாக ஒரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 7,000 முதல் 8,000 ரூபாய் வரை ஒரு அத்தியாவசிய உணவுப் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த முறை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற பொழுது பெறுகின்ற சம்பளம் இன்னும் அவர்களுடைய நிலையை உயர்விப்பதற்கு வழி சமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக ஒட்டுமொத்தமாக விலையேற்றம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் அது போய் சேர்க்கிறது. இதில் மலையக மக்களுக்கென்று வேறாக எங்களால் விலையேற்றத்தை நிர்ணயிக்க முடியாது. அது ஒரு அரசு என்ற வகையில் செயற்படுத்துகின்ற பொழுது அவ்வாறு நடவடிக்கை இருக்கிறது. அதற்கான மாற்றீடுகள் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு தொழிற்சங்கங்களூடாக நெருக்கடி அளிக்காவிடின் மக்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுவார்கள். இந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கு ஒரு முறையான ஒரு சம்பள வியூகம் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அவவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுதோ நல்லாட்சிக்கான இந்த தேசிய அரசாங்கமானது இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய சம்பளம் இப்பொழுது போதுமான அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் இப்பொழுது 2,500 ரூபாவாக வழங்குமாறு ஆலோசனையும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் துறை சம்பளம் இப்பொழுது 2,500 ரூபாய் வழங்குமாக பட்சத்தில் அந்த தனியார் துறையினருக்கான சம்பளத்தில் தோட்ட தொழிலாளர்களுடைய பங்கும் இருக்குமா? ஒருவேளை அந்த பங்கு இணைந்து கொண்டால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கான சாத்தியம் இருக்கிறதா? உங்களுடைய இந்த அரசாங்கத்தினூடாக அதற்கான நடவடிக்கை எடுப்பீர்களா? அதாவது பலமுறை நீங்கள் பாராளுமன்றத்திலே பார்த்திருப்பீர்கள். நான் பேசுகின்ற போது கடந்த வரவு செலவு திட்டத்தில் பேசுகின்ற பொழுது கூட கூறினேன், பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்ற சம்பள உயர்வு பிரேரணைகளை தனியார் துறை தொழிலாளர்கள் முழுமையாக பெற வேண்டும் என்றால் அதற்கு விசேடமாக ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் இது ஒன்று கொண்டாடணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் லெஜிஸ்லேஷன் உண்டு, சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அதனூடாகத்தான் தனியார் துறை தொழிலாளர்களுக்கு இது சென்றடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று கூறி வந்திருக்கின்றேன். அதே போன்று ஆனால் இம்முறை அரசாங்கம் மிகவும் எங்களுடைய தொழில் அமைச்சர் அவர்கள் இப்போ 43 சம்பள நிர்ணய சபைகளை கூட்டி இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை அரசாங்கம் சுபார் செய்திருக்கின்ற சம்பளத்தை தனியார் துறை தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து வருகின்றார். ஆனால் இந்த சம்பள நிர்ணய சபைக்கும் கூட்டு ஒப்பந்தத்துக்கும் இடையில் 2 வேறுபாடுகள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் சம்பள நிர்ணய சபையிலே தீர்மானிக்கப்பட்ட சம்பளத்தை விட கூட்டு ஒப்பந்தத்தில் நாங்கள் அதிகமாக பெற்றிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய பெருந்தோட்டத்துறையில் இருக்கின்ற பின்னணி வரலாறை பார்க்கின்ற பொழுது. எனவே இதுவரை நாங்கள் அதிகரித்த அந்த சம்பள உயர்வை கூட சிறுதோட்ட உரிமையாளர்கள் தனியார் துறையினருக்கு முழுமையாக சம்பள நிர்ணய சபையினால் பெற்றுக் கொடுக்க முடியாது இருக்கின்றது. பெருந்தோட்டத்துறையில் கிடைக்கின்ற சம்பளம் தனியார் துறையில் சிறு தோட்டங்களுக்கு சென்றடையவில்லை. எனவே இந்த 2,500 ரூபாய் சம்பள உயர்வை பொறுத்தமட்டும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் கட்டாயமாக அது வழங்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய வாரத்திற்கு 6 நாள் வேலை என்ற ரீதியிலே அது பிரிக்கப்பட்டு அல்லது மாதத்துக்கு 25 நாள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டாய வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பள பேச்சுவார்த்தை 31ஆம் தேதி முடிவடைகின்றது கூட்டு ஒப்பந்தம். அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தை 2 அல்லது 3 மாதங்கள் சென்று தாமதித்து இடம்பெற்றாலும் கூட எடுக்கப்படுகின்ற தீர்மானம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுல் நடத்தக்கூடிய ரீதியிலே செயல்படுத்தப்படும். இதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள். எனவே சம்பள சில விடயங்களில் இது ஏனெனில் சம்பள நிர்ணய சபையிலே அரசாங்க தரப்பு, தருணர் தரப்பு, தொழிலாளர் தரப்பு எப்பொழுதுமே தொழிலாளர்கள் தனித்தே தான் இருப்பார்கள். அரசாங்கமும் அரசாங்க தரப்பினரும் தனியார் இந்த முதலாளிமார் சம்மேளனமும் ஒன்றாக இணைந்துவிடும். ஆனால் இங்கு 2 சாரார்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை ஒன்று பலத்தை கொண்டு மாத்திரம் பேசாது, உண்மையான அந்த துறையின் நிலைமையை ஆராய்ந்து ஏற்ற ரீதியில் சம்பளத்தை நிர்ணயிக்கின்ற புரிந்துணர்வோடு நிர்ணயிக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. என கூட்டு ஒப்பந்தம் தான் உலகத்திலே சம்பளத்தை நிர்ணயிக்கின்ற சம்பளத்தையும் வேலை நிபந்தனைகளையும் நிர்ணயிக்கின்ற ஒரு சிறந்த முறை என சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற பல நாடுகளில் கலெக்டிவ் பார்கெனிங் ஊடாக கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் தொழிலாளர்களுடைய சம்பளம் காலத்திற்கு காலம் கட்டாயமாக அதிகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. பெருந்தோட்டத்துறையில் நாங்கள் 2 வருடத்திற்கு ஒரு முறை இதை ஏற்படுத்துகின்றோம். குறிப்பாக இன்று 22 கம்பெனிகள்
2 பெருந்தோட்ட அரச பெருந்தோட்ட இருக்கின்றன. இருந்தாலும் கூட இதில் எல்லா கம்பெனிகளும் ஒரே மட்டத்திலே நிர்வகிக்கப்படுகின்றவை அல்ல. பல தோட்டங்களில் இன்னும் ஊழியர் சமனாப நிதி கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய சம்பள நிர்ணயத்தை பொறுத்த மட்டிலே அனைத்து பெருந்தோட்டத்துறை கம்பெனிகளும் ஒரே விதமான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது பெரிய வெற்றி. தனித்தனியாக நாங்கள் இது செய்திருந்தால் இந்த ஆடை தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலையில் உள்ள சம்பளம் இன்னொரு தொழிற்சாலையில் இல்லை. ஆனால் இங்கு ஒட்டுமொத்தமான துறைக்கும் ஒரே விதமான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கூட்டு ஒப்பந்தத்தில் காண ஒரு நியமம் இருக்கின்றது, ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதனால் தோட்டத்தோடு நாளாந்த பிரச்சனைகள் மிக குறைந்திருக்கின்றது. ஒரு காலத்திலிருந்து இந்த வேலை நிறுத்தங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. தொழிலாளர் தொழில் தருணருக்கு இடையிலான உறவு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துமே கடந்த காலத்திலிருந்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே, ஆனால் இது அனைத்துமே இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக உருவாக்கப்பட்டவைகளாக தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த 100 ரூபா ஒரு மாதத்துக்கு 25 நாள் என்ற வேலை என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட 25 × 100 2500, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்ற அடிப்படையில் தற்போதைய அரசின் உத்தரவுக்கு அமைய அந்த சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆகவே தோட்ட தொழிலாளர்களுக்கு இது கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைவர் ரொஷான் ராஜதுரை அவர்கள் ஒரு பத்திரிகையில் இவ்வாறு ஒரு தகவலை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த அரசாங்கம் முன்வைக்கின்ற இந்த யோசனையை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வாறு சம்பள அதிகரிப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கூறுகின்றார். என்ன காரணம் என்று சொன்னால், கென்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் அதிகளவான தேயிலையை ஏற்றுமதி செய்கின்றன. அங்கும் அதிகளவான தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அங்கு சராசரியாக ஒரு நாள் அவர்களுடைய தோட்ட கூலியாக நாள் சம்பளமாக கிடைப்பது $2 தொடக்கம் $2.5. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு $4.5 அளவில் நாங்கள் சம்பளம் வழங்குகிறோம் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது சர்வதேச சந்தையை எடுத்துக்கொண்டால் தேயிலையை உற்பத்தி செய்வதற்கு 1 கிலோ தேயிலை உற்பத்தி செய்வதற்கு $500 செலவாகிறது. ஆனால் விற்பனை விலையாக சர்வதேச சந்தையில் அதனை வழங்குகின்ற விலையாக $400 மாத்திரமே இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் எவ்வாறு அதனை வழங்குவது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். இவ்வாறு இருக்க இந்த முதலாளிமார் சம்மேளனங்கள் இதற்கு தடை ஏற்படுத்தினால் யார் இந்த $100 வழங்குவார்கள்? முதலாளிமார் சம்மேளனம், அதாவது தொழில்துறை என்ற பொழுது தனியாக முதலாளிமார் சம்மேளனம் மாத்திரம் தனியாக நின்று நடத்த முடியாது. தொழிலாளர்களது ஒத்துழைப்பது அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்த தொழிலாளர் படையின்றி அந்த தொழிற்பேட்டை வளம் பெற முடியாது. ஆனால் இன்று இருக்கின்ற சூழலுக்கேற்ப ஒரு நேரத்தில் உற்பத்தி செலவு அதிகரித்தாலும் கூட மறுபுறத்தில் அந்த நிலைமை காலத்திற்காலம் மாற்றப்பட்டு வந்திருக்கின்றது. ஒரு மாதத்திலே குறைந்த தேயிலை நிர்ணய விலை அடுத்த மாதத்திலே கூடுகின்றது. இது ஒரு நிலையான ஒன்றல்ல, மாற்றமடையக்கூடிய ஒன்று. இதைத்தான் கடந்த காலங்கள் நாங்கள் பார்த்தோம். அதான் நான் முதலாவது குறிப்பிட்டேன். இப்பொழுது இருக்கின்ற நிலை, தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தை அவர் கூறுவதை போன்று போனால் இதே கருத்தை கூறுவார்கள். இது தாமதமாகும். எனவே நாங்கள் அதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அந்த பொருத்தமான நிலையிலே அவர்களை இறுக்கி பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான நுட்ப முறையும் காலத்தையும் சரியான காலத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால்தான் இந்த மார்ச் மாத இந்த காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதை விட சற்று ஒரு சில மாதங்கள் தாமதித்து நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தேர்தலுக்கு பிறகு எனவே இந்த அதிகரிக்கப்பட்ட இந்த $2500 சம்பள உயர்வை நிச்சயமாக நாங்கள் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அதை விட்டு கொடுப்பதற்கு இடமளிக்க முடியாது. சரி, நீங்கள் கூறியதை போன்று உங்களுடைய தேசிய அரசாங்கம் அந்த சம்பளத்தையும் வழங்கினால் ஒரு நாள் சம்பளமாக $720 தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்துவிடும். அவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அண்மையில் கூறியிருந்தது $1000 சம்பள அதிகரிப்பை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், அதற்கான நடவடிக்கை எடுப்போம், இல்லாவிடில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் கூறியிருக்கிறது. இது எந்தளவு தூரம் சாத்தியம்? மக்களை இது உசுப்பேற்றுகின்ற விடயமா, அல்லது $1000 பெற்றுக்கொள்வோம்? ஏனென்றால் நாங்கள் அறிந்த வகையில் ஒரு $20-30 சம்பள அதிகரிப்பு என்பதே மிக பெரும் யுத்தத்துக்கு மத்தியில் நடத்தப்பட வேண்டிய எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் கடந்த முறையெல்லாம் நடந்திருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் மேலதிகமாக $280 இது சாத்தியமா? இது ஒரு வேடிக்கையான ஒன்று. அதாவது சின்ன பிள்ளைகள் அழுகின்ற பொழுது ஏதாவது யாராவது ஒருவர் நான் $100 தருவேன் என்றால் இல்லை நான் $500 தருகிறேன் என்று கூறுவதை போன்ற ஒரு விடயம். அனுபவமிக்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட்டு ஒப்பந்தத்தின் இலங்கையிலே முன்னோடிகளாக அவர்களும்
இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தான், இரண்டும் தான் ஆரம்ப முன்னோடிகளாக கூட்டு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்றன. இவை இரண்டுக்குமே நாட்டின் தேயிலை தொழில்துறையின் பொருளாதார நிலைமை நன்றாக அறிந்தவர்கள், உணர்ந்து வெறுமனே கோரிக்கைகளை மாத்திரம் வைக்காது நடைமுறை சாத்தியமான கோரிக்கைகளை எப்பொழுதுமே வைத்தவர்கள். கடந்த பல பேச்சுவார்த்தைகள் நாங்கள் பேசி சில வேளை 5 ரூபாய் 10 ரூபாய் உயர்த்துவதற்கு எந்த அளவு பாடுபட்டு இருக்கின்றோம் என்பது அவர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இன்று அவர்கள் அரசாங்கத்தில் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கின்றமையினால் இது அரசாங்கத்தை உசுப்பேற்றுவதற்கோ அல்லது தொழிலாளர்களை உசுப்பேற்றிவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக நடத்தப்படுகின்ற பிள்ளைகளை கிள்ளிவிட முனைகின்றார்கள். ஆனால் பிள்ளைகள் இந்த கிள்ளலுக்கு அழமாட்டார்கள். ஏனெனில் தோட்டத் தொழிலாளர்கள் இன்று ஓரளவுக்கு விளங்கி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்று கூட நான் அட்டன் தலவாக்கலை பகுதிகளுக்கு சென்று வந்தேன். அங்கு கூறுகின்றார்கள், இது என்ன சார், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கூறி எங்களை ஏமாற்றுகின்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல என்று. அவர்கள் அவ்வாறு 1000 ரூபாயை பெற்றுக் கொடுக்க முடியுமே, ஆனால் முழுமையாக நான் அதை முழு மனதோடு வரவேற்கின்றேன். அவ்வாறு பெற்றுக் கொடுக்க முடியுமானால் எங்களுடைய ஒரு தொழிலாளருடைய சம்பளம் மாதத்திற்கு 30,000 ரூபாய் வந்துவிடும். இது ஒரு நல்ல விடயம், இதை யாருமே எதிர்க்க மாட்டோம். அண்மையில் திகாம்பரம் அவர்கள் கூட கூறினார், நாங்கள் இருகரம் கூட்டி அதை அந்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம், முழுமையாக ஆதரவு தருகின்றோம் என்று. முடியும் என்றால் அதை பெற்றுத்தர சொல்லுங்கள். எனவே தொழிலாளர்கள் இன்னும் 10ஆம் பசலிகள் அல்ல, நாட்டின் பொருளாதாரத்தை தோட்ட நிலைமைகளை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தோட்ட தொழிலாளர்களை அரசியல் பகடைக்காய்களாக ஆக்கி அவர்களை அரசியல் குளிர்காய இதில் நினைக்கக்கூடாது. இந்த தொழில்துறையும் எங்களுக்கு வேண்டும், தொழிலாளர்களும் வேண்டும். இந்த இரண்டையும் சமப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு பொறுப்பான அமைப்பாக தொழிற்சங்கங்கள் இதுவரையும் இயங்கி வந்திருக்கின்றன. கூட்டுப்பேரம் பேசுகின்ற தொழிற்சங்கங்களும் மற்றவைகளும் கூட பின்னர் உணர்ந்திருக்கின்றன. அந்த வரையறையிலிருந்து நீங்காது தாங்கள் கூறியவற்றை அவர்கள் வெறுமனே கூறியிருக்க முடியாது, அதை பெறக்கூடிய வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று அவர்கள் அறிந்திருக்கலாம். அந்த உண்மையை வெளிப்படுத்த சொல்லுங்கள். முடியும் என்றால் அதை பெற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் சவாலாக விடவில்லை, பெற்றுக் கொடுத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுமக்களுக்கான சந்தர்ப்பத்தினையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நேரடியாக தொலைபேசியூடாக அமைச்சரோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் 0127751177 0113883650 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக பொதுமக்கள் தொடர்பினை ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இந்த மீறிய பெத்தை மண் சரிவுக்கு பிறகு இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு தனி வீடு வேணும், 7 பேஜ் காணி வேண்டும் என்ற கோரிக்கை 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்து இந்த காணி பற்றிய விடயம் பேசப்பட்டு வருகிறது. அப்பொழுது இருந்த முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன இதற்காக கடுமையாக பாடுபட்டார். ஆனாலும் அவருடைய அந்த முயற்சிகள் கைகூடவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த மண் சரிவுக்கு பிறகு அது இப்பொழுது எல்லா அரசியல் தலைமைகளாலும் உணரப்பட்டிருக்கிறது. கட்டாயம் இதனை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு தடவை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ சென்று அடிக்கல் நாட்டிவிட்டு வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கூட்டணி அரசியல் தலைமைகள் சென்று இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அடிக்கலை நாட்டியிருந்தீர்கள். இப்பொழுது இன்றைய தினமும் அக்கரைப்பத்தனையிலும் அடிக்கலை நாட்டிவிட்டு அங்கிருந்து இங்கே நேரடியாக நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கின்றீர்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த மலையக மக்களுக்கான தனி வீடுகள் 7 பேஜ் காணி என்பது இந்த 100 நாள் வேலை திட்டத்தோடு முடிந்து போகிற விடயமா, இல்லை அது தொடருமா, இல்லை இந்த மலையக மக்களின் இந்த நீண்ட கால கனவு நனவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு முகவரியற்ற சமூகம் என்றால் நான் வளர்ந்த சமூகம், நான் வந்த சமூகம், திகாம்பரம் அவர்கள் இருக்கின்ற சமூகம், நாங்கள் எல்லோரும் இருக்கின்ற இந்த சமூகம் மாத்திரம்தான். 200 ஆண்டு கால பழமையை கொண்டு இந்த நாட்டுக்கு உரமாகி போன எங்களுடைய 4 தலைமுறைக்கு மேலாக வாழ்ந்த இந்த பரம்பரைக்கு ஒரு அடி நிலமேனும் சொந்தமில்லாது இருப்பது வேதனைக்குரியது. ஜெயவர்தன கடந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் தோட்டத் தொழிலாளர் மறைந்த தலைவர் தொண்டமான் அவர்களும் இருந்த பொழுது தோட்டத் தொழிலாளர்களுக்கு வீடமைப்புக்கு 7 பேஜ் காணி கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் அங்கீகாரமும் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிலையம் என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் ஊடாக தனி வீடுகள், இரட்டை வீடுகள் அமைக்கின்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. சுய கடன் அடிப்படையிலே அந்த கடன் செலுத்தப்பட்டதன் பிறகு அந்த வீட்டு உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் கடந்த கால
போஜனாய்க்கு அரசாங்கம் அதை வழங்கவில்லை, அதை மறந்து விட்டார்கள். அவர்களோடு இருந்தவர்களும் மறந்து விட்டார்கள். என்றால் நீங்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்திலும் இது இருந்தது, அதன் பிறகு மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலும் இருந்தது. கடந்த 20 ஆண்டு காலமாகவே அது முன்னெடுக்கப்படவில்லை. காலத்திற்கு காலம் சீனி போலை கொடுப்பதை அழுத பிள்ளை சீனி போலை கொடுப்பதை போன்று மஹிந்த ராஜபக்ச கடந்த வரவு செலவு திட்டத்தில் 50,000 வீடுகள் என்று கூறினார். இப்பொழுது 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் கூட 50,000 வீடுகள் என்று கூறினார். 50,000-ல் 50 அடி நிலம் கூட அவர்கள் அதற்காக ஒதுக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் இது சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் நாங்களும் பலமுறை மாநாடுகளிலும் மேதினங்களிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். பண்டாரவளியில் அண்மையில் கடந்த ஆண்டு நாங்கள் நடைபெற்ற எங்களுடைய இலங்கை தேசிய தோட்ட சங்க மாநாட்டில் எங்களுடைய இன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடைய இந்த பிரேரணை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது கூறினார், தனி வீடு மாத்திரமல்ல, கிராம அடிப்படையை கொண்ட டவுன்ஷிப், அதாவது எல்லா வசதிகளையும் கொண்ட தோட்டத்தொழிலாளருக்கான கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது தோட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரக்கூடாது. அதை என்னுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய அரசாங்கம் செய்து தரும் என்று கூறினார். அது இம்முறை இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போன்று இம்முறை 8ஆம் தேதிக்கு பிறகு உருவாகி இருக்கின்ற அரசாங்கத்தில் இந்த 3 அமைச்சுக்கள் முக்கியமான எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்டத்துறை ராஜாங்க அமைச்சு எனக்கு, உட்கட்டமைப்பு அமைச்சு திகாம்பரம் அவர்களுக்கு, கல்வி அமைச்சு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைந்த மலையகத்துக்கு வேண்டிய ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் உயர்த்துவது. நீங்கள் கூறினீர்கள் கூலிப்படை என்று. இந்த கூலிப்படை என்ற நாமத்தை முழுமையாக நீக்குவதற்கு சுய அங்கீகாரம் பெற்ற ஒரு அந்தஸ்துள்ள சமூகமாக நாங்கள் பரிணமிப்பதற்கு தேவையானது. எனவே இதற்கு முன்னர் தோட்டத்திலே காணி ஒன்று எடுப்பது என்றால் பல மாதம் பல வருடங்கள் சென்றிருக்கின்றன. 40 ஆண்டுகள் எங்களுடைய தோட்ட பாடசாலைகள் அரசாங்கம் பொறுப்பேற்று ஒவ்வொரு தோட்ட பாடசாலை 2 ஏக்கர் காணி வழங்கப்பட வேண்டும் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்றும் கூட பல பாடசாலைகளில் கேகல்லை பகுதிகளிலே, களுத்துறை மாவட்டம், இன்னும் ஏன் ஊவா மாகாணம் போன்ற பல பகுதிகளில் இந்த தோட்டத்திற்கான காணிக்கான 2 ஏக்கர் உறுதிப்பத்திரம் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று இந்த மீறிய பத்தியில் இந்த மண்ணோடு மக்கள் புதை உண்ட பொழுது அதுவரையும் மலையகத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்று எந்த உலக நாடுகளும் அதை பற்றி கவனம் கொள்ளவில்லை. இந்த மீறிய பத்திய மக்கள் தான் எங்களுடைய பிரச்சனை உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள். அதன் பிறகு அவர்களுக்கு வீடமைப்பதற்கு பத்திரிகைகளிலும் வானொலியும் பலவாறு விமர்சனம் கூறப்பட்டு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. அவர்களுக்கு பொருத்தமான காணி வழங்கப்படவில்லை. பாடசாலை செல்வதற்கு வசதியான இடங்கள் அற்ற மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியிலே அவசரமாக கல்லை நட்டினார்கள். அதோடு முடிந்து விட்டது. இப்பொழுது நான் கேட்கிற கேள்வி அதான், அவர்கள் நாட்டிய கல்லை போன்ற நீங்களும் நாட்டிய இல்லை. நாங்கள் அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு பொருத்தமான இடத்தை தேடி இன்று ஒரு கிராமத்தை அமைப்பதற்கு 28 ஏக்கர் காணியை எங்களுடைய அமைச்சரிலிருந்து நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். இந்த 28 ஏக்கர் காணியில் எதிர்காலத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள், பாடசாலை, ஒரு முழு கிராமத்திற்கு என்னென்ன கட்டமைப்புகள் தேவை அனைத்தையும் அதை உருவாக்கி பெருந்தோட்டத்துறையின் முதலாவது கிராமமாக மேதபத்தை அந்த பூனாக்களை நாங்கள் நாட்டியிருக்கின்ற அடிக்கல். எப்பொழுது அந்த திட்டம் நிறைவேறும்? முதல் 75 வீடுகள் நாங்கள் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மாதங்களுக்குள் முடிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதன் பிறகு படிப்படியாக ஏனைய செயல் திட்டங்கள் எடுத்து நடத்தப்படும். எனவே அது மாத்திரமல்ல, இப்பொழுது அடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு முன்னதாக நாங்கள் ஒவ்வொரு தோட்டத் தொழிலாளர்கள் வீடமைப்புக்கு தேவையான காணிகளை அளவீடு செய்து அதற்கான உறுதிப்பத்திரங்களை, சட்ட ரீதியான பத்திரங்களை தயாரிக்கின்ற பொறுப்பை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தப் போகின்றோம். பசறையில் ஆரம்பிக்கின்றோம். இதன் ஊடாக ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பங்களுக்கும் இன்று கிட்டத்தட்ட 2,56,000 குடும்பங்கள் தோட்டத்திலே இனம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த 2,56,000 குடும்பங்களில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிலையத்தினால்
25,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 25,000 வீடுகளில் சில மீண்டும் மண்சரிவினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு, மழை மண்சரிவுகள் பாதிக்கப்பட்டு அவை போக கிட்டத்தட்ட 20,000 வீடுகள் இருக்கின்றன. அவர்களுக்கான உரிமைகள் இன்று மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு தேவையான காணிகள் என்று கட்டமாக பிரித்து அந்த உறுதிப்பத்திரங்களை சட்ட ரீதியான உறுதிப்பத்திரங்கள் அளவீடு செய்து நில அளவை இவற்றோடு சட்ட ரீதியான உறுதிப்பத்திரங்களை ஒவ்வொரு குடும்பம் தலைவன் தலைவியது பெயரால் இருவரது பெயரால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, எங்களுடைய சமுதாயம் முகவரி பெற்ற சமுதாயமாக, சொந்த இடத்திலே வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக அவர்களை வாழ வைப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை. நாங்கள் இதை ஆரம்பித்ததன் பிறகு அதை யாராலும் அதன் பிறகு நிறுத்த முடியாது. உங்களுடைய இந்த கருத்துக்கு அதிர்வு நிகழ்ச்சி ஆதாரமாக இருக்கிறது. இப்பொழுது தொலைபேசி ஊடாக இருவர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் கண்டி மாவட்டத்துல உடப்பலாத்த பிரதேச தொகுதியில லெவனன் தோட்டம் அத்திசேன தோட்ட பிரிவில், அதாவது சிஜி கோல்கிரீன் தோட்ட பிரிவுல இருந்து பேசுறேன் நானு. சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? என் பேர் ரகு. சொல்லுங்க ரகு. எங்கட இந்த எஸ்டேட்ல 3 லயங்கள் அந்த கோடின்னு சொல்ற இதெல்லாம் வெடிச்சு மேல கூரையெல்லாம் தகரமெல்லாம் சில லயங்கள்லாம் ஓட்டையாவே ஒழுகி கொண்டிருக்குன்னா, இதுக்கு எஸ்டேட்டால பார்த்துட்டு புது தகரங்கள் கொடுத்தாங்க. அந்த லயம் இறங்கி வெடிச்சு அது ஒரு சாதாரணமா ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரம் வெடிச்சு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல டெம்பரரியா கட்டின வீடும் இடிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு ஏஜிஆர் 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த வீடை இன்னொரு இடத்துல கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து 1 லட்சம் ரூபாய் காசு தான் கொடுத்தாங்க. அங்கே உள்ள 48 குடும்பங்களுக்கும் இடம் உதவி கொடுத்து இவங்க சொந்த காசால போட்டு தளம் வெட்டி வச்ச வாக்குல இன்னும் இருக்கு. இந்த 1 லட்சம் ரூபாய் காசுல வீடு கட்டி முடிக்க முடியுமா? அதாவது இலங்கையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5225 குடும்பங்கள் மண் சரிவினாலும் அதிக மழையின் காரணமாகவும் வீடுகள் இடிந்து வீடுகள் வெடிப்பு ஏற்பட்டு அங்கு குடியிருக்க முடியாத நிலை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பதுளை, கண்டி, நுவரெலிய, அட்டன் போன்ற பல பகுதிகளிலும் இவர்கள் சம்பந்தமான விவரங்கள் இன்று திரட்டப்பட்ட விவரங்கள் அடுத்த வார அளவிலே எனக்கு எங்களுடைய அமைச்சுக்கு கிடைக்கும். அதன் பிறகு நான் ஜேடிபிக்கு சொந்தமான தோட்டங்களில் அவர்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்கு கடந்த வாரம் அதன் தலைவர் அவர்களை அழைத்து அதற்கான பணிப்புரையை வழங்கியிருக்கின்றோம். வெகு விரைவில் இவ்வாறு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயல் திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. எனவே 1 லட்சம் ரூபாயில் நிச்சயமாக வீடுகளை எல்லாம் மாட்டுத் தொழுவங்கள் கூட அமைக்க முடியாது என்பது தெரியும். இது உடனடி தேவைக்காக அவர்கள் தற்காலிகமாக ஒரு அறையாவது அமைத்து கொண்டு இருப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தற்காலிக நிவாரணமே தவிர, நாங்கள் நவீன வசதி கொண்ட 550 அடி சதுர அடி கொண்ட வீடுகளை அமைக்கின்ற திட்டத்தையே இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றோம். உங்களுடைய லெவனன் தோட்ட பிரச்சனையும் வெகு விரைவிலே கவனத்தில் கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிவைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒருவர் தொலைபேசியினூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் திருமதி சண்முகம் கழிக்கிறேன். நாவலப்பிட்டி தொழிற்சாலைன்னு சொல்லி மிகவும் பின்தங்கிய ஒரு தோட்டம் ஒன்று. அங்க சாதாரணமா ஒரு 18-20 குடும்பங்கள் தான் வாசிக்கிறோம். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க அது தனியார் தோட்டம், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வீடு அமைச்சு தருவீங்களா? சரி, அது சம்பந்தமாக இன்னும் தீர்மானிக்கப்படவே. தனியார் தோட்டங்களில் நாங்கள் இப்பொழுது அரச தோட்டங்கள் அரசுக்கு சொந்தமான காணிகளில் தான் இவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விதமான கோரிக்கை ஒன்று எனக்கு கடந்த வாரம் கூட சில பகுதிகளிலிருந்து வந்திருக்கின்றன. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைத்து அவர்களுக்கு எவ்வாறு அந்த வீட்டுரிமையை பெற்றுக் கொடுப்பது என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். உடனடியாக இது சம்பந்தமாக எனக்கு தீர்வான ஒரு முடிவை கூற முடியாது இருக்கின்றது. உங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள். அதன் அடிப்படையில் எத்தனை குடும்பங்களுக்கு இவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது என்று ஆராய்ந்து அவர்களுக்கும் அரச காணிகளிலே வீடுகளை அமைப்பதற்கு தேவையான
எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய அமைச்சனுடைய முகவரியை கொடுத்தால் வசதியாக இருக்கும். பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சு சித்திரிப்பாய 8ஆம் மாடி சரி என்ற இதற்கு அனுப்பினீர்கள்தான் கடிதம் வந்து கிடைக்கும். நன்றி. அதே நேரத்தில் ஐயா, இப்பொழுது மலையக இளைஞர் யுவதிகள் தொடர்பில் ஒரு மிக பெரும் கேள்வி எழுகிறது. அதிகளவான பட்டதாரிகள் இருந்தார்கள். இவர்களுக்கான நியமனம் என்று வந்தால், இப்பொழுது நீங்கள் அப்பொழுது ஆட்சியில் இருக்கவில்லை, ஆனாலும் கடந்த கால ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் அவர்களுக்கு வழங்கிய நியமனம் என்று பார்த்தால், ஒன்று ஆசிரியர் தொழில், இல்லை என்றால் தபால் ஊழியர், இல்லை என்றால் கிராம உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் தாண்டி ஒரு அரசு சேவையில் உள்வாங்கப்படுகின்ற ஒரு நிலைமை மலையக இளைஞர் யுவதிகளுக்கு காணப்படவில்லை. இவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்ன? ஏனைய சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலும் மலையக இளைஞர் யுவதிகள் பின்தங்கி இருப்பதாக உணர தோன்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொழில்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இல்லை, அவர்கள் குறிப்பிட்ட தொழிலுக்கு மாத்திரம்தான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை விட கடந்த காலங்களில் எங்களுடைய இளைஞர்களுக்கு சகல அரச துறைகளிலும் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே தான் செல்லவில்லை என்று கூற முடியாது. சென்றிருக்கின்றார்கள், ஆனால் குறைவாக இருக்கின்றது. இதற்கு காரணம் ஒன்று, கல்வி நிலையில் உள்ள பின்னடைவுகள். இன்று ஒரு வருடத்திற்கு பல்கலைக்கழகத்திற்கு மலையகத்திலிருந்து சுமார் 200 பேர் அளவு கூட செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றோம். எத்தனையோ பல்கலைக்கழகம் இருக்கின்றது இலங்கையில். மலையக இந்திய வம்சாவளி தமிழர்கள் மத்தியிலிருந்து 200 பேரையாவது அனுப்பக்கூடிய நிலை இருக்கின்றதா என்றால் இல்லை. அதிலும் செல்லுகின்றவர்கள் முக்கியமான விஞ்ஞான துறைகளிலோ அல்லது இன்ஜினியரிங் துறைகளிலோ செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. காரணம், பாடசாலை அதற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லை. இன்று இப்போ இந்த விதமான குறைபாடுகள் கல்வி நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் ஓரம் கட்டுகின்ற நிலை, ஒதுக்கி வைக்கின்ற நிலை தொடர்ச்சியாக இருந்து வந்த முதலாவது ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுடைய காலத்தில் தான் முதல் முறையாக அரசு தொழிலிலே எங்களுடைய இளைஞர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இன்று படிப்படியாக அது வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த நிலை மேலும் வலுப்படுத்தப்படும். புதிய அரசாங்கத்தின் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பிறகு உருவாகின்ற ஒரு ஸ்திரமான அரசின் ஊடாக இந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மேலும் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், மலையகத்தில் ஓரளவு கல்வியினுடைய படித்தரம் உயர்ந்திருக்கிறது, முன்பை விட ஓரளவு உயர்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், இப்பொழுது அதனூடாக படித்த இளைஞர்கள் ஒன்றில் அரசு தொழில் புரிகின்றார்கள் அல்லது கொழும்பு போன்ற புறநகரங்களுக்கு வந்து தனியார் துறையில் நகர்ப்புறங்களில் வேலை செய்கின்றார்கள். இவ்வாறே சென்றால் இப்பொழுது அந்த தோட்ட தொழிலாளர்கள் என்ற வரையறைக்குள் இருக்கின்றவர்கள் இப்பொழுது உங்களுடைய சம வயதையுடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்த இளைஞர் யுவதிகள் அதிகளவில் இவ்வாறு புறநகரங்களுக்கு வந்து வெவ்வேறு தொழில்களில் தனியார் துறையினர் அதே நேரத்தில் ஆடை தொழிற்சாலைகளில் வேறு புற இடங்களிலெல்லாம் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். இவ்வாறு வந்தால் இன்னும் ஒரு 50, 60, 70 ஆண்டுகள் சென்றால் தோட்ட தொழிலாளர்கள் என்று ஒருவர் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதாவது இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒன்று. படித்து பட்டதாரிகளாகி கல்விமான்கள் ஆகின்ற பொழுது அவர்கள் அதே மட்டத்திலே தோட்டத்திலே அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அதை மாற்ற வேண்டும் என்ற நிலையில் வருவது, கிராமங்கள் அழிந்து நகரங்களை நாடுவது உலகத்தில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்ற ஒரு நிலைமை. எது எவ்வாறு இருப்பினும் கூட அந்த காலகட்டத்திற்கு தேவையான ரீதியில் அந்த தொழில்துறையில் புதிய நவீன மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இயந்திரவியல் நுட்பங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். தோட்டத் தொழிலில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கான கௌரவம் தன்மை உயர வேண்டும். அந்த நிலை அந்தந்த காலகட்டங்களில் உருவாகும். அதற்கான புதிய தொழில்நுட்ப முறை உருவாகும். அதாவது ஒரு காலத்தில் இந்த பிரேதம் பொதிக்கிற அந்த அடக்கம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவோம். இன்றைக்கி டைரக்டர்ஸ் ஆஃப் ஃபியூனரல்ஸ் பாருங்கள், அந்த பேரளவில் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கோம். அதே போன்று புதிய அந்த தொழிலுக்கான கௌரவமும் அந்தஸ்தும் உயர்த்தப்படுகின்ற பொழுது அந்த தொழில்துறை நிச்சயமாக வீழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது. நான் அறிந்த வகையில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட விஜயமாகத்தான் அந்த விஜயத்தினை அமைத்திருந்தீர்கள். ஆனாலும் தமிழ்நாடு பக்கம் இதற்கு முன்னுக்கு சென்ற அமைச்சர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் இவ்வாறான வரவேற்பு என்று. ஆனாலும் நீங்கள் இம்முறை சென்றதற்கு பிறகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, அதே நேரத்தில் பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கியமான அரசியல் புள்ளிகளை எல்லாம் சந்தித்து வந்திருக்கின்றீர்கள். என்ன விடயங்கள் பேசினீர்கள்?
நான் அவர்களை சந்தித்த பொழுது முதலாவது அவர்களுக்கு இலங்கையின் எங்களுடைய நிலைமையை விளக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் தனிப்பட்ட முறையில் விஜயம் செய்தேன். ஆனால் விமான நிலையத்தை விட்டு இறங்கிய பொழுது ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது நானும் ஒரு அலட்சிக்குள்ளாகிவிட்டேன். கடந்த கால அதே வரவேற்பு எனக்கும் கிடைக்கப் போகின்றது என்று. ஆனால் அது சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் நம்பக்கூடிய அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் பல பிரச்சனைகளுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு தலைவர் கருணாநிதி தமிழிசை போன்றவர்களையும் சந்தித்த பொழுது எங்களுடைய நிலைமைகளை விளக்கி கூறி இன்றைய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விளக்கி கூறினேன். அதனூடாக அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய தோட்டப்புறங்களில் வாழுகின்ற மக்களுடைய நிலைமையை, அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கின்ற அந்த உறவு இல்லை, அவர்கள் எந்த அளவு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்கள் எடுத்துக்கூறக்கூடியதாக இருந்தது. எனவே அது ஒரு நல்ல ஒரு பயணம். அதனூடாக பல தொழில் முனைப்பாளர்கள் மலையக பகுதிகளில் எதிர்காலத்திலே பல தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். பல வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இன்றும் கூட பலரிடமிருந்து எனக்கு பல கோரிக்கைகள் வந்திருக்கின்றன. அரசாங்கத்தோடு கதைத்து தங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரும்படி. எனவே தமிழ்நாட்டிற்கும் மலையக மக்களுடைய பிரச்சனையை தமிழகம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது எனக்கு கிடைத்தது. அரசாங்கத்தின் புதிய தமிழ் மக்கள் மீதான நல்லெண்ணத்தை எடுத்து எம்புவதற்கும் அவர்களுடைய நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கும் அதை பயன்படுத்தி கொண்டேன். இலங்கை அகதிகள் மறுவாழ்வு கழகத்தின் ஸ்தாபக தலைவர் சந்திரஹாசனை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். அங்கே சந்தித்த பொழுது அங்கே அதிகளவான படித்த இளைஞர்வதிகள் பட்டதாரிகள் இருப்பதாக உங்களுக்கு அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள், அங்கிருக்கின்ற 3500 பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக. அவ்வாறு நீங்கள் அந்த தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறியதை உண்மையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அவ்வாறு நீங்கள் அங்கிருக்கின்றவர்களுக்கு இங்கு வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இங்குள்ள இளைஞர்வதிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள்? அவர்கள் யார்? அவர்களும் இலங்கையர்கள், மறந்துவிட முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே வாழ முடியாத நிலையில் உயிர் பாதுகாப்பை தேடி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தவர்கள். எனவே அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் இலங்கையின் பிரஜைகள். கிளிநொச்சியிலும் மன்னாரிலும் மட்டக்களப்பு பகுதியிலிருந்து சென்றவர்கள். 33% அந்த அகதிகளில் 33% இந்திய வம்சாவளி தமிழர்கள். அங்கு சென்றதன் பிறகுதான் இந்த விவரங்களை அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 3 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் சென்றிருந்தார்கள். இப்பொழுது 1 லட்சம் பேர் அங்கு அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், உண்மையாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுது பல படித்த இளைஞர்களை திரு சந்திரகாசன் அவர்களுடைய அந்த காரியாலயத்தில் வைத்து 30-40க்கு மேற்பட்ட படித்த இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. 20 ஆண்டு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு 3500 பட்டதாரிகளை அவர்கள் உருவாக்கியிருக்க நான் உண்மையிலேயே ஆச்சரியமடைந்தேன். நாங்கள் 40 ஆண்டு கால சுதந்திரத்தை மலையகத்தில் கல்வி சுதந்திரத்தை பெற்று எத்தனை ஆயிரம் ஆசிரியர் பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கின்றோம். வருடத்திற்கு 200 பேர் கூட பல்கலைக்கழகம் அனுப்ப முடியாத நிலை, துப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றோம். அங்கு பல தரப்பட்ட பட்டதாரி, விஞ்ஞானத்துறையிலே, கணிதத்துறையிலே, கணினித்துறையிலே, பல துறைகளிலும் பட்டம் பெற்றவர்களை காணக்கூடியதாக இருக்குது. அவர்கள் அதிகமான இலங்கைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு வந்தே ஆக வேண்டும். இது அவர்களுடைய நாடு. இடையிலே சென்றவர்கள் அந்த நாட்டிலே நாடற்றவர்களாக ஒரு காலத்தில் மலையக மக்களாக்கப்பட்டோம். அன்று எல்லா வசதிகளும் இருந்தும் கூட பிரஜா உரிமையற்றவர்களாக, வாக்குரிமையற்றவர்களாக இந்தியாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த அரசாங்கம் படிப்பதற்கான உதவிகளை வழங்கி இருக்கின்றதை தவிர அரசு தொழிலை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பலர் தனியார் துறையில் வேலை செய்யணும், பலர் பெயிண்ட் அடிக்கணும், பட்டதாரிகள் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கின்றார்கள், பல சாதாரண தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எங்களுக்கு நாங்கள் வர விரும்புகின்றோம் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள். இந்தியாவில் சில தலைவர்கள் அவர்கள் வரவிடக்கூடாது, நீங்கள் இங்கு தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது அவருடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக. இதை கூட நான் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் எடுத்து கூறினேன். அவர்கள் விரும்பினால் செல்லலாம் என்ற கோதாவிலே என்னிடம் பல கருத்துக்களை முன்வைத்தார். எனவே அவர்கள் இங்கு வருகின்ற பொழுது இங்கே எங்களுக்கு மலையகத்தை என்று விஞ்ஞான பாடசாலைகளை ஆக உருவாக்குவதற்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. இன்று நான் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு கருத்து கொண்டிருந்த பொழுது கேட்டேன், இப்பொழுது மலையகத்தில் எத்தனை விஞ்ஞான பட்டதாரிகள்? 50 பேர் கூட இல்லை என்று கூறினார்.
எத்தனை கணித பட்டதாரிகள் இந்த ஒரு துறை சார்ந்தவர்களாக இல்லை. எனவே இந்த இல்லாத நிலை இருக்கின்ற பொழுது இவ்வளவு திறமைகள் இருக்கின்றவர்களுக்கு வாய்ப்பளிப்பதில் தவறில்லை. எனவே நான் அவர்களிடம் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறவில்லை. உங்களுக்கு அதற்கான கதவுகளை திறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றோம் என்று கூறினேன். எங்களுடைய பிரதமர் அமைச்சரோடு இது சம்பந்தமாக கதைத்தேன். அவர் எடுத்த உடனடியாக கருத்துக்கு எத்தனை விஞ்ஞான பட்டதாரிகள், எத்தனை ஆங்கில பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் என்ற விவரங்களையும் எடுத்து தாருங்கள். அவர்கள் இங்கு வருகின்ற பொழுது அதற்கேற்ற வாய்ப்பினை எடுத்துக் கொடுப்போம் என்று கூறினார். அது அவர்களுக்கு வேலை கொடுப்பது எங்களுடைய இளைஞர்களை புறக்கணிப்பது என்பது அல்ல. அவர்கள் எம்மவர்கள். எங்களால் எங்களுடைய அரசாங்கத்தினால் பாதுகாக்க முடியாமல், அவர்களை உயிர் பாதுகாப்பு அளிக்க முடியாமையினால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களுடைய ஏழை அப்பாவி பெற்றோர்களோடு உயிரை பணயம் வைத்து அந்த நாட்டுக்கு சென்றவர்கள். இது தொடர்பில் நீங்கள் பிரதமரோடு பேசியிருக்கிறீர்களா? பேசினேன். என்ன கூறினார் அவர்? அவ்வாறான விவரங்கள் கிடைத்ததன் பிறகு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று கூறினார். சரி, நிச்சயமாக. இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் இப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயம் இன்னும் சில நாட்களில் இடம்பெற இருக்கிறது. இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில், பெருந்தோட்டத்துறையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில், அவர்களுடைய வீட்டு பிரச்சனை தொடர்பில் பல்வேறு கவனங்களை செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்கள் போன்ற தலைவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் ஊடாக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் யாழ்ப்பாணத்துக்கு அவர் விஜயம் செய்வார் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மலையகத்துக்கான ஒரு பிரத்யேக விஜயத்தினை அவர் மேற்கொள்வாரா, அல்லது பெருந்தோட்டத்துறை மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது மலையக தலைமைகள் வேறாக அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? எவ்வாறு ஒரு நிலைமை இப்பொழுது நீங்கள் தோற்றுவித்திருக்கின்றீர்கள் இது தொடர்பில்? இது சம்பந்தமாக நாங்கள் நான் இந்தியா செல்வதற்கு முன்னதாகவே நான் மனோ கணேசன் அவர்கள், அமைச்சர் திகாம்பரம் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் நால்வரும் இணைந்து இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் சென்று அவரோடு சென்று கதைத்த பொழுது, பேசிய பொழுது, இந்திய பிரதமர் வருகின்ற பொழுது அவரை மலையகத்திற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அப்பொழுது அதற்கான திட்டங்கள் இருக்கவில்லை. அதன் பிறகு இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அவர் யாழ்ப்பாணத்தை செல்லுகின்றார் மற்றும் மலையகத்திற்கு இம்முறை வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று தெரிய வருகின்றது. அதே நேரத்தில் நாளை மறுதினம் வெளிநாட்டு வெளியுறவு செயலாளர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களோடு சந்திக்க இருக்கின்றோம். மாலை 3 மணிக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நால்வரும், அமைச்சர்கள் 3 மனோ கணேசன் உட்பட 4 சென்று சந்திக்கின்றோம். அப்பொழுது பல மலையகம் சம்பந்தமான சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். கடந்த உயர்ஸ்தானிகரோடு நாங்கள் கதைத்த பொழுது, கடந்த காலங்களிலே மலையகம் சம்பந்தமாக, இந்தியா வம்சாவளி தொழிலாளர்கள் சம்பந்தமாக பாரிய அளவில் இந்தியா பங்களிப்பு செய்யவில்லை, இருந்தாலும் ஓரளவு வேலைகளை செய்திருக்கின்றது என்று கூறினார். ஆனால் எதிர்காலத்தில் அதிகளவு இம்மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய லைவ்லிவுட் இதை உயர்த்துவதற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார். நாங்கள் இம்முறை சந்திக்கின்ற பொழுது கூட பெருந்தோட்டத்துறையின் வீடமைப்பை துரிதப்படுத்துவதற்கான ஏற்கனவே 4000 வீடுகளை தந்திருக்கின்றார்கள். இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சீக்கிரமாக அதை நாங்கள் உடனடியாக ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம். அனுமதி கிடைத்திருக்கின்றது. மேலும் 20000 வீடுகளை அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். 20000 வீடுகள் அல்ல, அதற்கு மேலதிகமான வீடுகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எங்களுக்கு பெரிய யானை பசி இருக்கின்றது. 2,50,000 வீடுகள் தேவை. அதில் சிலருக்கு மாத்திரம் இலவசமான வீடுகளையும் சிலருக்கு கடன் அடிப்படையில் வழங்குவது என்ற ஒரு முரண்பாடான நிலை இருக்கின்றது. ஆனால் பெருமளவான வீட்டு வாரிய திட்டத்தை ஏற்படுத்துவது தேவையான வசதிகளை கோரவிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய மாணவர்களுக்கு இந்தியாவிலே தற்போது கிடைத்து வருகின்ற புலமை பரிசில் அதிகளவு மேலும் அதிகரிக்க செய்து பல துறைகளில் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதோடு, மலையக பகுதிகளில் புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி
நீங்கள் கூறியதை போன்று படித்தவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றார்கள். அவர்கள் கொழும்பிலே வந்து புடவை கடைகளிலும் சாதாரண நிலைகளிலும் வேலை செய்து கொண்டிருப்பதை விட அவர்களுடைய கல்வி நிலைமைக்கு ஏற்ற ரீதியான கௌரவமான தொழில்துறைகளை உருவாக்குவதற்கு இந்தியாவின் பங்களிப்பை அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் இந்தியாவிலிருந்து கடைசியாக வந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாங்கள். அந்த சமூகத்திற்கு சமூகத்தின் நிலையை உயர்த்துவதற்கு இந்தியாவுக்கு பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த நல்லெண்ண தூதுவின் ஊடாக செய்ய இருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் வருகின்ற பொழுது கூட அவரை நாங்கள் கூட்டாக சந்தித்து மகஜர் அளிப்பதற்கு பிரதமர் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அதை செய்து தருவதாக, அதற்கான நேரத்தை பெற்றுத்தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். நீண்ட வரலாற்றை கொண்ட மக்கள், மலையக மக்கள், வீட்டு பிரச்சினை, காணி பிரச்சினை, சுகாதார மேம்பாட்டு வசதிகள், அடிப்படை பிரச்சினைகள், அதே நேரத்தில் தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சினைகள், கல்வி பிரச்சினை என்றெல்லாம் பல பிரச்சினைகளை அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலைமைகளில் மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எதிர்பார்க்கின்றோம். மலையின் உச்சியில் உயரத்தில் வேலை செய்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது மிகவும் தாழ்வாகவே இருந்து வருகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும் அல்லது மாற்றுவோம் என்ற நம்பிக்கை அதிர்வு நிகழ்ச்சிக்கு இருக்கிறது. இன்றைய தினம் எம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டவர் ராஜாங்க அமைச்சர் கே. வேலாயுதம் அவர்கள். உங்களுக்கு எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கும் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக மக்கள் மத்தியிலே கருத்துக்களை எடுத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி மீண்டும் இந்த நிலையத்தினூடாக இன்னும் பல மலையக மக்களின் எதிர்கால தேவைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்த நிறுவனம், இந்த ஊடகம் மேலும் துணை புரியும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது என்று கூறிக்கொண்ட நிகழ்ச்சியில் நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.